வணக்கம் நண்பர்களே. ரயில்வே தேர்விற்கு எப்படி படிக்க கூடாது? ஏன் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமை பொறுத்தளவில் எவ்வளோ வேகமாக நீங்கள் சம் செய்கிறீங்களோ, எவ்வளோ குயிக்காக அப்படி பண்ணால் தான் வேலை கிடைக்கும். நிறைய நண்பர்கள், இன்னைக்கு கூட ஒரு நண்பர் பேசிக்கிட்டார். சார், எங்கள் சொந்தக்கார பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்குது சார், இப்போது 5-6 வருஷம் படிக்குது, மெயினுக்கெலாம் போகுது, வேலையே கிடைக்க மாட்டேது சார், அதனால மேரேஜுமே தள்ளி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு நண்பர் என்கிட்ட சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு என்ன பண்ணாங்க, சார் நான் நிறையா படிச்சிருக்கேன், எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட்லாம் படிச்சிருக்கேன், பட் இன்னும் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேது, காரணம் என்னென்னு தெரியல, நிறைய எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்றாங்க. வேலை கிடைக்காததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் எப்படியெல்லாம் நம்ம படிக்கக்கூடாதோ அப்படி படிக்கிறது, நம்ம எப்படியெல்லாம் படிக்கணுமோ அப்படி படிக்காமல் இருக்கிறது. இது முழு முதல் காரணம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஹார்ட் ஒர்க், பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படி மட்டும் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க்ஸ் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். என்ன சிஸ்டமேட்டிக் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா, இப்போ மெயினாக நம்மளுக்கு எதில் டைம் நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த கணக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிருக்கலாம், இல்லை கணக்கு போட்டாலும் ரொம்ப டைம் எடுக்கலாம். இந்த கணக்கில் டைம்லாம் எடுக்கக்கூடாது. எவ்வளோ வேகமாக எவ்வளோ ஷார்ட்கட்டில் வித்தவுட் ஃபார்முலாவில் என்னைக்கு போடுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு அர்த்தம். நிறையா வருஷம் படிக்கிறோம், நிறையா நேரம் படிக்கிறேன் அப்படிலாம் இருந்தாலும் வேலை வாங்க முடியாது. எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறீங்க அதுதான் இதுல முக்கியம். ஸோ அதற்காகத்தான் ரயில்வே தேர்விற்கு கணக்கை எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எப்படி படிக்கணும், எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தரப்போறேன். ஸோ நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் ஒரு வீடியோ 20 நிமிஷம் போட்டால் ஆவரேஜ் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் நிற்கிது. மீனிங் என்னன்னாங்க, நீங்கள் நுனிப்புள் மேற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வீடியோ எடுத்தால் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் எத்தனை பேர்த்துக்கு நாங்கள் எங்களுடைய உழைப்பு சென்று சேருது அப்படின்னு ஒரு கணக்குக்காகவும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யூ ஷுட் பி அ சப்ஸ்கிரைப். ஏன்னா குரு தட்சணை இல்லாமல் ஜெயிக்க முடியுமானாக்கும் ஜெயிக்க முடியாது. அந்த குரு தட்சணை என்ன அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் தான். நீங்கள் எவ்வளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு படிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் சென்று சேரும். நாங்கள் போடக்கூடிய வீடியோ ரொம்ப ஈஸியாக கிடையாது. கிளாஸ் எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி ஏகப்பட்ட ஒர்க்கு. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கிளாஸ் எடுத்த மாதிரி அதுக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும். அதனால் ஈஸி கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம்னா நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் போட்டுக்கணும். அதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி படிங்க. கண்டிப்பாக கெட்டிய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு இந்த கொஸ்டினை எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நார்மலாக சின்ன பிள்ளைலேருந்து படித்தது அதான். நான் சின்ன பிள்ளைலேருந்து ஃபார்முலா வச்சு படிச்சிருப்போம். படித்தது தவறு கிடையாது. நம்ம எக்ஸாமுக்கு தேவையானா அது தேவையில்லை. சரி, எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னா இது என்ன மீனிங்னா 1 2 3 4 அப் டு 100 வரைக்கும் உள்ள நம்மளுடைய ஆவரேஜ், அதாவது சராசரி என்னன்னு கேட்குறாங்க. சராசரினா என்ன மீனிங் அப்படின்னா சம் ஆஃப் நம்பர்ஸ் பை டோட்டல் நம்பர் பை என்னு வச்சுங்களேன். சம் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணும் பை மொத்த நம்பர் 100 நம்பர்ஸ். இதுதான் ஆவரேஜ். அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்க முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. Sn ஈக்குவல் டு n into n plus 1 by 2. இதில் சப்ஸ்டிட் பண்ணுவாங்க. எண்ணுக்கு நம்ம என்ன 100 100 plus 100 plus 1 by 2 இது Sn ஃபார்முலா.
டிவைட் பை 100. இப்படி போட்டிங்கனாக்க நம்ம ஆன்சர் வரும். என்ன செய்வோம்? 100 இங்கே 101 by 200. இந்த 100 அடிச்சிருவோம். அப்போ 101/2, ஸோ 50.5. அப்போ 50.5 ஆன்சர். இப்படித்தே நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ சாரி, நீங்கள் இன்னமும் படிக்கணும். இப்படி படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணவே முடியாது, மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு டைம் இப்போ நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க பாருங்களேன். இவ்வளோ நேரம் எடுத்தால் நம்ம எப்படி கணக்கு செய்ய முடியும்? 100 கொஸ்டினை 90 நிமிஷத்தில் ரயில்வே எக்ஸாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ எப்படி ஈஸியாக பண்ணுறது? ஷார்ட்கட், எய்மோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த ஃபார்முலா n+1/2 என்ன, சில பேர் ஷார்ட்கட்டுக்கே ஃபார்முலா வச்சுருக்காங்க. இது சார் ஷார்ட்கட் ஃபார்முலா போடுங்க, ஏதாச்சும் n+1/2 போடுங்க, ஏதாவது அதை போடுங்க, இதை நோ, அந்த ஷார்ட்கட் கூட ஃபார்முலா தேவையில்லை. ஈஸியாக புரிகிற மாதிரி படிச்சுக்கணும். நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ 1 2 3 up to 100 இதுக்கு ஆவரேஜ் வேணும். ரொம்ப கேஷுவலாக கடைசி நம்பரில் பாதி, half ஆஃப் த வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? கடைசி நம்பரில் பாதி என்னது? 50 ப்ளஸ் முதல் நம்பரில் பாதி, ஒன்றில் பாதி என்ன வரும்? 0.5, அதாவது அரை 0.5. ரெண்டையும் கூட்டுங்க 50.5. அவ்வளோதான். அப்போது நம்ம சொல்லி கொடுக்குற மெத்தடு எவ்வளோ நேரம் ஆகுது, இது எவ்வளோ நேரம். நாங்கள் எப்படி சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு எழுதாமல் நீங்கள் சொல்ல தெரியணும். எழுதாமல் நீங்கள் சொன்னால் தான் டைமிங் இன்க்ரீஸ் வேகமாக பண்ண முடியும். இப்போ இதே கொஸ்டின் பார்த்தீங்களா, இப்போ 1 to 100 என்ன ஆன்சர் என்னன்னா, 100ல் பாதி 50, 1ல் பாதி 0.5, அப்போ 50.5 முடிஞ்சு வச்சு. இதே ஒரு கொஸ்டின் 1லேருந்து 1000 வரைக்கும் வேணும். இப்போ 1000ல் பாதி 500, 1ல் பாதி 0.5, அப்போ 500.5. 1 லட்சம், 1லேருந்து 1 லட்சம், 1 லட்சத்தில் பாதி 50,000, 1ல் பாதி 0.5, 50,000.5. இந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் சொல்ல தெரியணும், எழுதாம. அப்படி படித்தா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் நிறையா நேரம் படிக்கிறேன், நிறையா வருஷம் படிக்கிறேன், அது என்னைக்குமே உதவாது. டாக்டிஸாக படிக்கணும், ட்ரிக்ஸ் கான்செப்டில் படிக்கணும், வித்தவுட் ஃபார்ம். மெயினாக மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டினை பொறுத்து வித்தவுட் ஃபார்முலாவில் முடிஞ்ச அளவுக்கு, திரும்ப சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு வித்தவுட் ஃபார்முலாவில் படிக்கணும். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஷார்ட்கட்டுக்குன்னு நிறைய பேர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. எக்ஸ் வச்சு பண்ணுவாங்க, அதுவும் பண்ணக்கூடாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், எங்களோட தாரக மந்திரமே என்னது? 100% ஷார்ட்கட், 99% நோ ஃபார்முலா. அந்த பேசிஸில் நம்ம கிளாஸ் எடுத்துருப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? எஸ். அப்போ இப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும். இஸ் இட் கரெக்ட்? புரிஞ்சதா? உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும், ஏதாச்சும் மனசுக்குள்ள தோணுச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். we will discuss it. Okay, next question. Second question என்ன அப்படின்னா, the average of 4 consecutive even numbers is 9. Find the largest of this number. அதாவது அடுத்தடுத்த 4 இரட்டைப்படை எண்களின் சராசரி 9 என்றால் அதில் உள்ள பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஏன் இந்த சொல்யூஷன் எழுதி போட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையில்லை, இப்படி செய்யக்கூடாது, பட் தெரிஞ்சுக்கணும். இப்போ டைம் ஆகுது இல்லையா வீடியோவில், அதனால தான் நம்ம எழுதி போட்டேன் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னா. பட் நார்மலாக எப்படி செய்யணுமோ பார்த்துக்குறோம். அது 4 consecutive ஈவன் நம்பர்ஸ்னால 2n, 2n + 1, 2 + 2n + 4, 2n + 6 எடுத்துக்கணும். ஆவரேஜ் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும். பண்ணியாச்சா? ஆவரேஜ் 9ன்னு கொடுத்துட்டாங்க. 9 = 4, 2n 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 2n, அப்போ 8n. 2 + 4 + 6 12/4. 4 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் 36. அப்போ இந்த 36 இந்த 12க்கு கொண்டு வந்துருங்க. 36 - 12 24. 8 வந்து டிவைட் பண்ணிங்கனாக்க n = 3. இல்லை லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இதானே? அப்போ 2n + 6, அப்போ n-க்கு பதிலாக 3ன்னு போடுங்க. 2 × 3 6, 6 + 6 12. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. இப்படி செஞ்சால் கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ண முடியாது.
நான் நெகட்டிவாக சொல்லலை, நீங்கள் பாஸ் பண்ணணும் என்ற அடிப்படையில் தான் நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா சாரி படிக்காதீங்க. ரொம்ப ஈஸியஸ்டாக அதுங்கள நம்ம எய்ம் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே எத்தனை நம்பருன்னு பாருங்க, 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர். கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா அடுத்தடுத்த நம்பர். ஜஸ்ட் 4 கோடு போடுங்க. 1 2 3 4 கோடு போட்டாச்சா? ரைட். ஆவரேஜ் அப்படின்னா இந்த 4 நம்பரில் சென்டர் நம்பர் ஆவரேஜ். அப்போ சென்டர் நம்பர் என்ன இருக்குங்க? இதே சென்டர் நம்பராக இருக்குது, இதே சென்டர். அப்போ 9. அப்போது ஈவன் நம்பர் தானே, இரட்டை படுங்க. அப்போ 9க்கு அடுத்து என்ன இருக்கும்? 10. இங்கிட்டு 12. அப்போ பெரிய நம்பர் என்னது? 12. த ஆன்சர் இஸ் 12. அவ்வளோதான். இப்படி படித்தாதான் ஜெயிக்க முடியும். அது கிளியர்? புரிஞ்சுதான்? அதனால் படிக்கிறத கேர்ஃபுல்லாக படிங்க, ஈஸியாக படிங்க. மைண்டுக்குள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது, கான்செப்ட் மட்டும் இருக்கணும். கணக்கை பார்த்தவொன்னு சொல்லணும். இந்த கணக்கு எழுதின்னு சொல்லுவீங்களா? எழுதாமல் சொல்ல முடியுமா? எழுதாமல் சொல்ல முடியும். புரிஞ்சுதா? எஸ். At what rate percentage of simple interest will a sum of money double itself in 12 years? அதாவது ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி விதத்தில் ஒரு குறிப்பிட்ட முதல் 12 வருடத்தில் 2 மடங்கானால், 12 வருஷத்தில் 2 மடங்கானால் வட்டி வீதம் என்ன? இதுதான் ஃபார்முலாஸ். PNR/100 கண்டிப்பாக போடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு இதே சின்ன பிள்ளைலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நினைக்கலாம். போடவே கூடாது. இதே சொல்யூஷன். சம் வந்து பிரின்சிபல் பின்னு வச்சுக்கோங்க. அப்போ அமௌண்ட் என்னது? 2 மடங்கான 2p. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அப்போ 2p மைனஸ் p ஈக்குவல் டு p. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் p கிடைச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா என்னது? SI ஈக்குவல் டு PNR/100. இப்போ SIக்கு வந்து p, இந்த p அப்படியே வச்சுக்கிட்டோம். n-க்கு 12, 6க்கு 6, 100. இந்த 100 டிவைடு வந்து இங்கே மல்டிப்ளை, இந்த p வந்து இங்கே டிவைடு, 12 டிவைடு. அப்போ அடிச்சு கொடுத்தா 25/3, 8/1/3. இதுதான் சொல்யூஷன். இந்த மாதிரி சொல்யூஷனை போடாதீங்க. மெயினாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு PNR/100 போடவே கூடாது. ரைட்டா? ரைட். சரி, எப்படி ஈஸியாக பண்ணாங்கன்னா ஒரே ஸ்டெப் தான். R% ஈக்குவல் டு, இங்கே எத்தனை மடங்கு இருக்கு? 2 மடங்கு. 2ல் 1 குறைச்சிருங்க. 1 தானே? 1னா 100 பை எத்தனை வருஷமா டிவைட் பண்ணுங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆன்சர் பண்ண 4 3 12 25 3 25/3 8 1/3%. அவ்வளோதான். அது கிளியர்? இதே கொஸ்டினை சப்போஸ் சார் இப்படி கொடுக்காம நாங்கள் என்ன செய்யறோம்னா அப்படின்னாக்கா 7 மடங்கு அப்படின்னு கொடுக்குறேன் சார். அதே கணக்கு டபுள்ன்றது 7 டைம்ஸ் அப்படி கொடுத்தாச்சு. அப்போ இதே எப்படி செய்யறது சார் அப்படின்னா அதே தான். எப்பயுமே ஒரு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்டோம். கான்செப்ட் அந்த இந்த டைப் ஆஃப் சம்ஸ்க்கு இதுதான் அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே தான் கான்செப்ட். வேறு எந்த கான்செப்டும் போகக்கூடாது. அப்போ 7 டைம்ஸ் அப்படின்னா என்ன சார் ஆன்சர் அப்படின்னா இங்கே வாங்க, இது ஒரே ஸ்டெப் தான். 7 டைம்ஸ் இருக்கா? 7 இப்படி வச்சுக்கோ, சின்ன பிள்ளை மாதிரி வச்சுக்கோமே. 7 டைம்ஸ் இருக்கா? எஸ். இதில் 1 இல்லை மடக்கிங்க. 1 மடக்கி மீதி எவ்வளோ இருக்குது? 6 இருக்கா? 6னா 600 பை எத்தனை வருஷம்? 12 வருஷம். 5 12 60 0. அப்போ ஆன்சர் வந்து 50%. வேறு எதுவுமே மைண்ட் வச்சக்கூடாது. தட்ஸ் ஆல். இப்படி செஞ்சால் வேலை. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா மறந்துடாமல் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குருதட்சணை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் யூ கெட் ஏ பாசிட்டிவ் ரிசல்ட். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணப்பட இன்னும் நிறையா வீடியோஸ் கண்டிப்பாக வித்தியாசமான வீடியோலாம் வந்து சேரும். மெயினாக இதுதான் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டுது. நிறைய படிக்கிறாங்க, ஆனால் எப்படி படிக்கணும் எப்படி படிக்கக்கூடாது இது மட்டும் தெரிய மாட்டுது. ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சாதானே சக்ஸஸே பண்ண முடியும். இந்த கொஷினை இப்படி படிக்கணும் இப்படி படிக்கக்கூடாது அந்த கான்செப்ட் நம்ம வந்துட்டாலே டெஃபினட்டாக வில் கெட் எ ரிசல்ட். அது கிளியர்? புரிஞ்சதா இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The sum of two numbers is 42.
and the product is 437. the difference of the number, அதாவது ரெண்டு நம்பரோட அடிஷன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு நம்பர் n1 plus n2 ரெண்டு நம்பரோட கூட்டினா 42, ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் 437 அப்படின்னா ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ரைட்டா? தமிழ் மீடியம் என்ன கேட்குறாங்க, ரெண்டு நம்பரை கூட்டினா 42 வரணுமா, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 437 வரணுமா, ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸ் என்ன. இது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, நார்மல் மெத்தட் இதுதான். மேபி சில பேர் இப்படி தான் செய்வீங்க, சில பேர் இல்லை, மேக்ஸிமம் இப்படி தான் செய்வாங்க. நீங்கள் இப்படி செய்வீங்களா இல்லை நான் செய்கிற மாதிரி செய்யணும், நீங்கள் பார்ப்போம். சேலஞ்ச் பண்ணிக்கலாமா? எஸ், நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். இது நார்மலாக இது எப்படி செய்வாங்க, நார்மல் மெத்தட் என்ன, இது இஸ் எ நார்மல் மெத்தட் அப்படி வச்சுக்கோங்களேன். நார்மல் மெத்தட் என்ன அப்படின்னா, லெட் த நம்பர்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய், ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்குவாங்க. அப்போ என்ன மீனிங், sum of numbers x plus y equal to 42, product of numbers x y equal to 437. இதுக்கு டிஃபரன்ஸ்னால நமக்கு x minus y whole square equal to x plus y the whole square minus 4xy. முதல் இதுவே தெரியணும், இது தெரிஞ்சாதான் கணக்கே செய்ய முடியும். சில பேர் என்ன செய்வோம், இந்த x plus y the whole square சொன்னாலே ஐயோ சார் எனக்கு வேணாம் சார், x y வந்தாலே எனக்கு பயமாக இருக்கும், வேண்டாம் அப்படி போயிருவீங்க. அப்போ இதுக்கு வேல்யூ x plus y 42 இருக்கா, 42 whole square, அப்போ 4 xyக்கு 437. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் நீங்களே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 42 ஸ்கொயர் தெரியணும். அப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்க 16 கிடச்சிடும். அப்போ x minus y whole square 16னா x minus 1 அது 4. அது கிளியர்? இப்படி தான் நீங்கள் செய்யணும். ஆனால் எக்ஸாமுக்கு இப்படி செய்யவே கூடாது. அண்டர்ஸ்டுட்டா? இப்போ நான் சொல்கிறது கான்செப்ட் புரியாதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே எய்ம் ஷார்ட்கட். ரெண்டு நம்பர் என்னது, 42, ரெண்டையும் கூட்டா 42 தானே. இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஸ் மட்டும் சப்ராக்ட் பண்ணுங்களேன். டிஃப்ரென்ஸ் நம்மள என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் மட்டும் கேட்குறாங்களே. டிஃப்ரென்ஸ் மட்டுமே நம்மளுக்கு இந்த 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். டிஃபரன்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, 39. இது 2ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள், ஆகாது. 42வை 4 டிவைட் பண்ணிங்கனாக்க நமக்கு என்ன கிடைக்குது, 38. 2ஆல் டிவைட் ஆகுமா, ஆகும். அடுத்து 5, 42வை 5 சப்ராக்ட் பண்ணிங்கனாக்க 37. 2ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. அடுத்து 42 minus 7 சப்ராக்ட் பண்ண 35. 2ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகாது. இப்போ எது மட்டும் 2ஆல் டிவைட் ஆகுது, இது மட்டும்தான். எதை சப்ராக்ட் பண்ணால், 4ஐ சப்ராக்ட் பண்ணால். அப்புறம் ஆன்சர் இஸ் 4. அவ்வளோதான். இதுக்கு சில கான்செப்ட்லாம் உண்டு. இந்த கணக்கை இப்படி போட்டால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ அதிகபட்சம் எத்தனை செகண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீ என்ன இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்துட்டு டிஃபரன்ஸ் கண்டிப்பாக என்ன செய்யலாம், இந்த கணக்குக்கு இதெல்லாம் வரமாட்டுது, ஒன்லி 4 மட்டும் தான் வருது, த ஆன்சர் இஸ் 4. அது ஏன் எப்படின்ட்டு லென்த்தியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவோம். இது உங்களுக்கு பிடிச்சதா? இந்த மாதிரி இந்த கணக்கு செய்யணும். இந்த மாதிரி செஞ்சால் டேக் மோர் டைம். ஆர் கிளியர்? ஸோ நண்பர்களே, நீங்கள் ரயில்வே எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்கிங், இன்சூரன்ஸ், எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் நீங்கள் எப்படியெல்லாம் படிக்கூடாதுன்னு சொன்னனும் அப்படி படிச்சுட்டு அப்படி படிக்கக்கூடாது. ஆனால் யூ ஷுட் நோ த மெத்தட் ஆஃப் த சொல்யூஷன். தெரிஞ்சுட்டு அப்படி படிக்கக்கூடாது. ஆனால் எப்படி படிக்கணும்னு சொன்ன இல்லையா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி படிக்கணும். அப்படி படித்தா தான் நம்ம கணக்கில் சக்ஸஸ் பண்ணாமல் நல்ல டைமிங் வேகமாக வந்துடும். பார்த்தோன்னே சம் சொல்யூஷன்லாம் போட்டுருவோம். அப்போ நிறைய கொஸ்டின் எடுத்தால் வேலை கிடைச்சிடும். ஸோ நண்பர்களே, ஸோ இந்த மாதிரி படிங்க. படிக்கிறது முக்கியம் கிடையாது, சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் படித்தா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி அண்ணா நகரில் நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்டல் எங்கிட்டே இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் மேலே இருக்குது. எங்களுடைய பில்டிங்க்கு மேலே லேடிஸ் ஹாஸ்டல், கீழே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஜென்ஸ் ஹாஸ்டல் ஒரு 2 தெரு தாண்டி இருக்குது. அதனால் ஹாஸ்டல் வசதி உண்டு. நேரடியாக ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டிகிரி முடிச்சிருந்து நீங்கள் ஃபுல் பிடிச்சா பண்ணணும் அப்படின்னு சொன்னால்
நாங்கள் 1 இயர் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரயில்வே எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா இப்போ ரயில்வே எக்ஸாம்ஸ் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா யோசிங்க, 1000 முறை யோசிங்க. யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். என்னைய பொறுத்தவரை எனக்கு எந்த இன்சூரன்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் நல்ல இன்சூரன்ஸ் பாருங்கள், யார் கிளாஸ் எடுக்கிறா, எப்படி எடுக்கிறா, எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்கள் டைம் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டைம் போச்சுன்னா திருப்பி அடுத்த டைம் வரும்போது நம்மளுக்கு அந்த வேக்கன்சியில் இருக்கணும். அப்போ அந்த டைம் போகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் நல்ல இன்சூரன்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா யோசித்து எந்த இன்சூரன்ஸ் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச இன்ஸ்டியூட்டில். நண்பர்களே, கண்டிப்பாக நான் நடத்துகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவர் உதவி பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஆள் உதவி பண்ணுவார். அதனால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஒரு சொல்யூஷன் ஒரு வீடியோ எடுத்தால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தானே ஜெயிக்க முடியும். சும்மா ஒரு கொஷின் 2 கொஷின் பார்த்தா எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும்? அதனால் நல்லா நிறையா பாருங்கள். எங்களுக்கு தேவை மெயின் எய்ம் என்னென்னா நீங்கள் ஜெயிக்கணும். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் விரும்புகிறாங்க. சார் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் எடுங்க. சொல்யூஷன் மட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷார்ட்கட்லாம் போடுங்க, சூப்பராக இருக்குது, இல்லைன்னு சொல்ல, அருமையாக ஷார்ட்கட் இருக்குது, ஃபார்மில் எல்லாமே செய்யுங்க. பட் இன்னமும் இந்த மாதிரி வீடியோ போடுங்க. நிறையா பேர் கேட்காங்க எப்படி படிக்கக்கூடாது அப்படி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஸோ வீடியோ இனிமேல் என்ன செய்யணும், ஒவ்வொரு வீடியோவும் எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வீடியோ தான் போட போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி நூலே, நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கும் நன்றி. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சக்ஸஸ். தேங்க்யூ. நன்றி.